கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஐடி விங் டு ஐடி விங் பிரச்சனை சண்டை இருக்கே, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சண்டையாக இருக்கிறது. ஒன்று வந்து டிஎம்கேவுடைய ஐடி விங், இன்னொன்று டிவிகேவுடைய ஐடி விங். டிஎம்கேவுடைய ஐடி விங் ஒரு ட்வீட் ஒன்று போட்டு, பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பத்திரிகையில் ஒரு நியூஸ் ஐட்டம் ஒன்று வந்திருக்கு, இதை எல்லாரும் பாருங்கள். புதிதாக தேர்தல் நடந்து அந்த தேர்தலில் ஜெயிச்சு வந்திருக்கிற பெரிய ஸ்டேட், இதில் 3 ஸ்டேட் எடுத்துப்போம், ப்ளஸ் அதோட கூட 4வதாக ஒரு ஸ்டேட் ஒன்று சேர்த்துப்போம். இதெல்லாம் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் நியூஸ் ஐட்டத்தில் வந்திருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, கர்நாடகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படலை, சீஃப் மினிஸ்டர் மட்டும் மாறி இருக்காரு, கேரளத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த 4 ஸ்டேட்டையும் பார்த்தா 4 புது சீஃப் மினிஸ்டர். இதில் ஒஸ்ட் பெர்ஃபார்மிங் சீஃப் மினிஸ்டர் எதில்? புதிய முதலீடுகளை தங்களுடைய மாநிலத்துக்கு ஈர்ப்பது அப்படிங்கிறதுல மிக மோசமாக யாருடைய பிஹேவியர் இருக்குது ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் அப்படின்னு பார்த்தா, அதாவது ஏப்ரல், மே, ஜூன் காலகட்டத்தை எடுத்து பார்த்தால், இந்த புது நிதியாண்டில் முதல் காலாண்டில் பார்த்தால் தமிழகம் தான். டிவிகே ஃபெயில்யூர் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஐடி விங்கே உரிய ஒரு ஆங்கிளில் அவங்க போட்டாங்க. அதுக்கு பதில் தாவேக ஐடி விங் வந்து ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துருவோம். அதோடைய தலைப்பு அவங்க கொடுக்கறது இன்வெஸ்ட்மெண்ட் டைட் டர்ன்ஸ் ஃபார் நியூ சிஎம்ஸ் இன் Q1. ஸோ முதல் காலாண்டில் பொதுவாக முதலீடுகள் எவ்வாறு போகுமோ அதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது என்னன்னா, மேற்கு வங்கம் முதலீடுகள் உயர்ந்திருக்கின்றன, ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, முதலீடுகள் உயர்ந்திருக்கின்றன. கேரளம் ஆட்சி மாற்றம், முதலீடுகள் உயர்ந்திருக்கின்றன. கர்நாடகம் ஆட்சி மாற்றம் இல்லை, முதல்வர் மாற்றம், முதலீடுகள் உயர்ந்திருக்கின்றன. ஆனால் தமிழகம் ஆட்சி மாற்றம், முதலீடுகள் கடுமையாக சரிந்திருக்கின்றன. இதை எதோடு ஒப்பிடுறாங்க? ஏதாவது இந்த முதல் காலாண்டில் என்ன மாதிரியான முதலீடு நடந்திருக்கிறதுங்கிறத எதோடு ஒப்பிடுறாங்கன்னா, இதற்கு ஒரு குவார்ட்டர் முன்னாடி, அதாவது முந்தைய நிதியாண்டில் கடைசி காலாண்டு Q4 குவார்ட்டர் 4ல் என்ன நடந்ததோ அதை இந்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் என்ன நடந்ததோ அதோடு ஒப்பிடுறாங்க. அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 3 மாநிலங்களில் உயர்ந்து ஒரு மாநிலத்தில் குறைந்திருக்கிறது. குறைந்த மாநிலம் தமிழகம். இதை இவர்கள் வந்து எதை வைத்து கொண்டு ஒப்பிடுகிறார்கள் என்றால், இதோடைய தரவுகள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் டுடே அப்படிங்கிற ஒரு இணையதளத்திலிருந்து இந்த தகவலை எடுத்து வைத்து ஒப்பிட்டு இந்த கட்டுரையை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ப்ராஜெக்ட்ஸ் டுடேங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு தனியார் நிறுவனம். அந்த தனியார் நிறுவனம் கடந்த 20-25 ஆண்டுகளாக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் என்ன மாதிரியான முதலீடுகள் நடக்கின்றன, லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ், சின்ன சின்ன விஷயங்களை பற்றி ட்ராக் பண்ணுறது கஷ்டம், பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அதோடைய கேபிட்டல் அவுட்லே என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து அந்த தளத்திலேருந்து எடுத்து இவங்க ட்ராக் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட்ஸ் டுடே, பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அந்த தரவுகளை வைத்து ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறது. இதில் கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்கம் இந்த 3 இடத்துலையும் 3 மடங்குக்கு மேல் முதலீடுகள் அதிகரித்திருக்கின்றன. கர்நாடகத்திலலாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிஜமாவே அவங்க கொடுக்குற நம்பர் வந்து மிகப்பெரிய நம்பராக இருக்குது. கம்பேர் டு திஸ் தமிழ்நாட்டில் குறைந்திருக்கிறது. ஸோ என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம முதல்ல கேரளாவை எடுத்துருவோம். கேரளாவில் Q4 FY 2026 Q4, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 2026 3046.8 கோடி அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடந்தது. ஆனால் முதல் காலாண்டு ஏப்ரல், மே, ஜூன் மாதத்தில் 3000 கோடிங்கிற இடத்துல 12,000 கோடி, ஸ்ட்ரெயிட்டாக 4 மடங்கு அதிகமாக இருக்குது. 3000ங்கிறது 12,000 கோடியாக ஆகியிருக்கிறது. அதனால் அந்த ஸ்டேட்டே, கேரளா வந்து முதலீடுகளுக்கு ரொம்ப பேர் போனது. எங்கன்னா கீழேருந்து 20வது இடத்துல இருந்தவங்க இப்போ 16வது இடத்துக்கு நகர்ந்து மேலே முன்னேறி வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, 16வது இடத்துக்கு போகிற வழியில் தமிழகத்தை கீழே தள்ளிவிட்டார்கள் அப்படிங்கிறது முக்கியம். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரும்பாலானது மத்திய அரசு செய்யக்கூடிய முதலீடு அப்படிங்கிறத மனசில் வச்சுப்போம். நெவர்தலஸ் கேரளாவில் முதலீடுகள் அதிகமாக ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது மேற்கு வங்கத்தை எடுப்போம். மேற்கு வங்கம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் பீரியட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11,350 கோடி. இது திரிணாமுலுடைய கடைசி கட்டத்தில் நடந்தது. 11,350 கோடி ரூபாய். அது 3 மடங்காக ஆகி அடுத்த காலாண்டில், அதாவது ஏப்ரல், மே, ஜூன் 2026 34,000 கோடிக்கு உயர்ந்திருக்கிறது. ரைட்டா? சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ். கேரளா 4 மடங்கு ஆகியிருக்கு, மேற்கு வங்கம் 3 மடங்காக ஆகியிருக்கிறது. புதிய அரசு
2லையுமே புதிய அரசு. இதோடைய விளக்கம் நான் பின்னாடி கொடுக்குறேன். இதன் காரணமாக டாப் 10க்குள்ளே வந்துருச்சு மேற்கு வங்கம். அதனால அதுவும் கீழே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் உங்களுக்கு வந்து 14வது இடத்திலிருந்து 6வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது. அது மிகப்பெரிய ஜம்ப். அது அடுத்தது கர்நாடகத்தை எடுத்துக்கோம். அதுவும் பயங்கரமாக அதிகமாக இருக்குது. 10,440.38 கோடி. 10,440 கோடி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் 4th குவார்ட்டரில். அதுவும் காங்கிரஸ் அரசாங்கம் தான். ஆனால் சித்தராமையாவுடைய காங்கிரஸ் அரசாங்கம்னு வச்சுப்போம். அது டிகே சிவகுமார் பீரியடில் என்ன மாதிரி மாறுதுன்னா 53,935 கோடி. 5 மடங்கு அதிகமாகுது. ஸோ கேரளா 4 மடங்கு அதிகமாகுது. 4 மடங்கு ஆகிறது. 4 மடங்கு அதிகம் இல்லை, 3 மடங்கு அதிகம்னு வச்சுக்கணும். அந்த முந்தைய முதலீட்டை போல 4 மடங்கு, மேற்கு வங்கத்தில் முந்தைய முதலீட்டை போல 3 மடங்கு, கர்நாடகத்தில் முந்தைய முதலீட்டை போல 5 மடங்கு அடுத்தடுத்த குவார்ட்டரில் இதுதான் நடந்திருக்கு. இதில் வந்து பல ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்குள்ளே நான் போக போகிறதில்ல, அதெல்லாம் விட்டுருவோம். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் என்ன ஆகிறது அப்படின்னா கடுமையாக குறைகிறது. முதல் காலாண்டு, அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் முதல் காலாண்டில் வெறும் 7,143 கோடி ரூபாய் மட்டும்தான். மற்றவங்கெல்லாம் 50,000, 30,000, 12,000ன்னு சொல்லிகிட்டு இருக்கிற இடத்துல பெரிய மாநிலமான தமிழ்நாட்டில் கேரளாவே வந்து ஒரு 12,000 கோடி முதலீடு அப்படின்னு சொல்லுது. தமிழகம் வெறும் 7,143 கோடி. இதை கர்நாடகத்தோட 54,000 கோடியோட ஒப்பிட்டு பாருங்கள். அப்போ திமுகவுடைய லாஸ்ட் குவார்ட்டர் என்னவாக இருந்தது, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னா 31,935 கோடி. ஸோ இந்த 4 ஸ்டேட்டை பக்கத்தில் வச்சா தமிழகம் மட்டும்தான் குறைந்திருக்கிறது. மற்ற 3 மாநிலங்களும் அதிகமாகி இருக்கிறது. இதை தவிர புதுச்சேரிங்கிறதெல்லாம் நான் விட்டுடுறேன். அதெல்லாம் வந்து அங்கேயும் அது ஒரு புதிய அதை ஆட்சி தொடர்கிறது. அதனால் அதையும் அஸ்ஸாமையும் நான் விட்டுற போகிறேன், கணக்கில் சேர்க்கல. இப்போ நம்ம ஐடி விங் சண்டைகளுக்கு வருவோம். தாவேகாவுடைய ஐடி விங் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அது ஸ்டார்டிங் தான். கொத்தூஸ் ஐடி விங் கவனத்திற்கு அப்படின்னு. கொத்தூஸ்னா கொத்தடிமை ஐடி விங் கவனத்திற்கு. கொத்தடிமைனா திமுக அப்படின்னு எடுத்துக்கணும். சொல்லிட்டு அவங்க ஒரு நீண்ட இது கொடுத்துருக்காங்க. அதில் 2-3 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் நாளிதழில் வெளியாகியுள்ள கட்டுரை ப்ராஜெக்ட்ஸ் டுடே என்ற தனியார் இணையதளத்தின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது. அதில் உள்ள தகவல்கள் முழுமையானதல்ல அப்படின்னு இவங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. சொல்லிட்டு மாநில அரசின் வழிகாட்டி நிறுவனம், ஸோ மாநில அரசே கொடுக்கக்கூடிய நம்பகமான தகவல்கள் படி பார்த்தீங்கன்னா நாங்கள் இது மட்டும் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு ஒப்பந்தத்திலேயே 18,600 கோடி முதலீடு வந்துருச்சு. இதில் 8,200 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு. எல்என்டியோட இவங்க போட்ட ஒரு ஒப்பந்தத்திலேயே 18,600 கோடி முதலீடும் 8,200 பேருக்கு வேலைவாய்ப்பு. அந்த வேலைவாய்ப்பு வந்து நமக்கு முக்கியம் இல்லை. ப்ராஜெக்ட் டுடேலையும் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் கட்டுரையிலையும் இருக்கிறது வந்து முதலீடு மட்டும்தான். ஸோ நாங்களுக்கு ஒரே இதுலேயே 18,600 வந்திருக்கு. இவங்க எப்படி வந்து இதில் போய் இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப குறைச்சலாக ஒரு நம்பர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து தன்னுடைய ஆட்சி எல்லாத்தையும் குலைக்கிறாங்க. நம்ம கம்பேர் பண்ணுறது என்ன, Q4 2026 வர்சஸ் Q1 2027. நிதியாண்டு 26-27 முதல் காலாண்டு, அது ஏப்ரல், மே, ஜூன் மாதம். அதற்கு முந்தைய 3 மாதத்தோடு ஒப்பிடுகிறோம். இவங்க தாவேகா வந்து தர்மத்துக்கு என்னென்னோத்தலாமோ, எங்களுடைய முதல் 6 மாதத்தை உங்களுடைய முதல் 6 மாதம் 2021க்கு போக சொல்கிறாங்க. அந்த ஒப்பீடெல்லாம் தேவையற்றது. ஸோ அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நாங்கள் இன்னும் ஜூலை மாதத்தில் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏப்ரல், மே, ஜூனை கம்பேர் பண்ணுடான்னா ஜூலையில் நாங்கள் சைன் போட்டிருக்கோங்கிறோம். ஜூலையில் சைன் போட்டது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதம் கழிச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். ஜூலை மாதத்தில் நாங்கள் ஹிட்டாச்சி எனர்ஜியோட போட்டிருக்கோம், விக்ரம் சோலாரோட போட்டிருக்கோம், சப்பு, நார்டெக்ஸ், மோட்டிவ் லிங்க், யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா போன்ற உலகத்தரம் வாய்ந்த இதெல்லாம் சேர்த்தா எங்களுக்கு நிறையா இருக்குது அப்படின்ட்டு. ஒரே ஒரு கேள்வி, இதெல்லாமும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இதெல்லாம் பொய்ன்னு இல்லை, இதெல்லாம் கரெக்டு. இது அடுத்த காலாண்டு Q2வை நீங்கள் Q1ஓட கம்பேர் பண்ணணும். எப்படி சென்ற காலாண்டோடு எங்கேயே ஒதுக்கிறீங்க. அப்போ இந்த 3 மாநிலங்களும் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத எடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அஃபிஷியல் டேட்டா அப்படின்னா நம்ம மற்ற 3 பேருடைய அஃபிஷியல் டேட்டாவும் பார்க்கணும். கொஞ்சம் மிஸ்மேட்ச் இருக்கலாம். எதை எந்த குவார்ட்டருக்கு அசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் 4 மாநிலங்களுக்கான டேட்டாவை மொத்தமாக கொடுக்குது. அதை வைத்து ஒரு ரெஸ்பெக்டபிள் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டுங்கிற ஒரு பத்திரிக்கை எழுதுது அப்படின்னா உடனே நீங்கள் வந்து அதை பிடிச்சி கொத்தூஸ்
ஐடி விங் அப்படின்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவங்க தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறத பற்றி பேசத்தான் பேசுவாங்க. நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு பத்திரிக்கை எழுதிட்டா உடனே ஜம்ப் அடிக்கிறது இல்லையா? அதே மாதிரி நான் வேணால் 2 விஷயம் சொல்ல முடியும். என்னென்னா, இன்றைக்கு உங்களுக்கு வரக்கூடிய முதலீடுகள் ஏதோ இந்த மாதமே போய் இந்த மாதமே கைக்குலுக்கி உடனேயே போட்டு முடிவாகிறது இல்லை. இதெல்லாம் வந்து 2 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் குறைஞ்சபட்சம். சில இடங்களில் 3 வருஷம் 4 வருஷம் இந்தா வச்சுக்க 7,000 கோடி அப்படின்னு பாக்கெட்லேருந்து மாதிரியான அமௌண்ட் ஆகுது இல்லை. இது வந்து அவங்க ஒரு ஒரு டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், இந்த அளவுக்கு முதலீடு பண்ணால் என்ன நடக்கும், எந்த இடத்துல நிலம் வாங்குகிறோம், ஈவன் ஒரு எம்ஓயு சைன் பண்ணுறதுக்கே எல்லாத்தையும் அவங்களுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டு தான் இந்த மாநிலத்தில் முதலீடு செய்கிறோம்ட்டு அவங்க முதல்வரோட அல்லது தொழில்துறை அமைச்சரோட உட்கார்ந்து சைன் போடுவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இது செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு குவார்ட்டர் அல்லது 2 குவார்ட்டர் அல்லது 2 வருடம் கூட ஆகலாம். சில சமயங்கள் இன்னும் ஏகப்பட்ட பெர்மிஷன்ஸ் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் போய் கவர்மெண்ட்டோட சைன் போடுறதே எங்களுக்கு வந்து ஒற்றைச்சாளர முறையில் எல்லாத்தையும் ஸ்பீடப் பண்ணுங்க, எங்கே பார்த்தாலும் உங்களுடைய அதிகாரிகளை கையேந்தி எங்கள்கிட்ட லஞ்சம் வாங்க வைக்காதீங்க, எங்களுக்கு தேவையில்லாத தொல்லை தராதிங்க, எங்களுக்கு என்ன சலுகை தருவீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக இருக்கும். அதுதான் அந்த எம்ஓயூவில் பதிலுக்கு இங்கே சாலைகள் அமைத்து தருவோம், சலுகை கூட இல்லை, ஒரு ரோடை போட்டுக்கூடிய. இன்றைக்கி போய் நீங்கள் அம்பத்தூரில் பார்த்தீங்கன்னா படு கேவலமாக இருக்குது ரோடு. அங்கே அவ்வளவு தொழில் நிறுவனங்கள் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பல இடங்களில் போகலாம். எங்கே போனாலும் அங்கெல்லாம் சாலைகள் படுமோசமாக தான் இருக்குது. இந்த தொழில்துறை அமைப்புகள் மொத்தமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்துல. இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரே ஒரு இஷ்யூ வந்து இந்த எல்என்டி தான். ஸோ இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் நியாயமாக இருக்குது. எல்என்டி குழுமத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் 18,600 கோடி அப்படிங்கிறது வந்து ப்ராஜெக்ட்ஸ் டுடேயில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஏன்னா அது வந்து ஜூன் மாதம் கையெழுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து நிச்சயமாக ப்ராஜெக்ட்ஸ் டுடேயுடைய டேட்டா கொஞ்சம் இன்கம்ப்ளீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 18,600ங்கிறத இவங்க சொல்லியிருக்கிற இந்த 7,000தோடு சேர்த்தோம்னா அது ஒரு 25,000 கோடியாக ஆகிறது. 25,000 கோடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே ஏற்கனவே அதற்கு முந்தைய காலாண்டில் ஒரு 11,000 சொச்சம் கோடி முதலீடு நடந்திருப்பது சுமார் 2 மடங்காகி இந்த 25,000 கோடி அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த நெகட்டிவ் அப்படிங்கிறத கொஸ்டின் பண்ணலாம். ஆனால் அதே போல் மற்ற மாநிலங்களையும் ஏதாவது விடுபட்டு போயிருக்கா, அது அடுத்த காலாண்டில் சேர்க்கப்படுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜோசப் விஜயின் கவர்மெண்ட் ஃபெயில்யூர் என்று சொல்வதற்கும் நியாயமில்லை. ஆனால் குறிப்பாக ஒரு பர்டிகுலர்லி பெங்களூருவை கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது கர்நாடகத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் அவங்க வந்து சீராக ஒரு மச் ஹையர் லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து உண்மை. ஸோ அந்த இடத்துக்கு நாம் வரலை அப்படிங்கிறது உண்மை. மிகப்பெரிய முதலீடுகள் எல்லாம் ஆந்திராவில், இவங்க வந்து ஆந்திராவை இதில் கம்பேர் பண்ணல, அங்கே இன்னும் பெரிய முதலீடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதும் உண்மை. உத்தரப்பிரதேசத்தில் பெரிய முதலீடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் முதலீடுகளோட அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது தமிழகம் ஏற்கனவே குறைந்து போய்விட்டது. இதை வந்து கொத்தூஸ் ஐடி விங்கும் ரீல்ஸ் ஐடி விங்கும் சண்டை போடுவதனால் மட்டும் இது சால்வ் ஆகிடாது. இந்த குறைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய முதலீடுகளுக்கு திமுகவும் ஒரு விதத்தில் பொறுப்பு. தாவேக்காவை நான் இன்னும் பொறுப்பாக்க மாட்டேன். ஏன்னா வந்து 3 மாதம்தான் ஆகுது. அவங்களுக்கு ஒரு ஆண்டு டைம் கொடுத்து அவங்க சுற்றி நமக்கு முதல்ல எங்கெல்லாமோ போக வேண்டாம், மகாராஷ்டிரம், குஜராத், உத்தரப்பிரதேசம் இவை பெரும் முதலீடுகளோடு கூடவே கர்நாடகம், ஆந்திரம் பெரும் முதலீடுகளையும் வைத்து ஒப்பிட்டு இப்போ ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய செமிகண்டக்டர் பிளான்ட் இப்போ ஆரம்பித்து அது வந்து பிரதமர் வந்திருக்கார். அது அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய விசாகப்பட்டினத்தில் ஒரு ஏர்போர்ட் ஒன்று வேற அவர் இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பெரும் முதலீடுகள். இதோடெல்லாம் ஒப்பிடும் பொழுது நம்ம போக வேண்டிய தூரம் அதிகம். இது ரொம்ப காம்படிட்டிவானது. இதில் நாங்கள் வந்து சாதிச்சிட்டோம், உன்னோட நிறையா பண்ணிட்டோம், இல்லை நீ என்னோட குறைவாக பண்ணிட்டேங்கிறத தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களோடும் மிக முக்கியமான முதன்மை மாநிலங்களோடும் நம்ம ஒப்பிட்டு இன்னும் நிறையா நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாகிறது. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.